ஸ்டில் நீங்கள் இன்னும் போர்ஷன்ஸ் வந்து முடிக்கலனா கூட பரவாயில்ல, இந்த 5 பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஐ எம் டேம் ஷுர் நீங்கள் கண்டிப்பாக சென்டம் வந்து எடுத்துடலாம். சென்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். உங்களுக்கு கைட் மாதிரி ஏதாவது புக்ஸ் இருந்ததுன்னா கூட அந்த கைடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் 99% எல்லாருக்குமே அந்த மைண்ட் செட் இருக்கும். பட் உங்களுக்கு சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆவரேஜாக ஒரு பெர் டேக்கு 2 hours அந்த மாதிரி படித்தா கூட 90 to 95 மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். காலையில் 8 o'clock நாங்கள் போயிடுவோம். 8 o'clock போயிட்டு நைட்டு 8 o'clock வரைக்கும் எங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இருக்கும் டியூஷன். வந்து உங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க் அப்படின்னு கொடுத்துற அந்த சால்வ் பண்ணுற சம்மை நீங்களே சால்வ் பண்ணணும், மற்றவங்கள பார்த்து காப்பி பண்ணாதீங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மேரி ஸ்டாக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டிட் ஐ கெட் சென்டம் இன் மேக்ஸ் அதுதான் பார்க்க போகிறோம். ஸ்பெஷலி ஃபார் போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து நம்ம சென்டம் வந்து போர்டு எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். அண்ட் நான் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணேன், எனக்கு சென்டம் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அதுவும் வீடியோ வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வரும். இதில் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஸோ அவ்வளோ பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஐம் டேம் ஷுர் நீங்கள் கண்டிப்பாக சென்டம் வந்து எடுத்துடலாம். பிகாஸ் எல்லாராலையுமே அந்த 90-95 அந்த லெவலுக்கு வந்து எல்லாராலையுமே ரீச் பண்ண முடியும். லைக் ஆவரேஜாக ஒரு பெர் டேக்கு 2 hours அந்த மாதிரி படித்தா கூட 90 to 95 மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் போர்டு எக்ஸாமில். நான் சொல்கிறேன் சென்டம் அப்படிங்கிற அந்த மார்க்கை ரீச் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு புட் எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன ஒரு லெவல் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போடணும். மற்றவங்களை காட்டிலும் ஒரு சின்ன பாயிண்ட் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும் கண்டிப்பாக. அப்படின்னா மட்டும்தான் உங்களால் சென்டம் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த பாயிண்ட் மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ நார்மலாக எப்படி படிக்கணும், எந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கணும், அதெல்லாம் வந்து நான் நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருப்பேன். ஹவு டு ஸ்டடி ஸ்மார்ட்டர், அப்போ ஸ்டடி ஷெட்யூல் எப்படி போடுறது, அந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அதை வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. பட் இது வந்து எப்படின்னா எஸ்பெஷலி ஃபார் சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக அந்த 95லேருந்து அந்த 100 மார்க்ஸ் வந்து ரீச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க்கு. அதுக்கு வந்து நீங்கள் வந்து 1 step அஹெடாக இருக்கணும். லைக் ஒரு 99% ஒரு பீப்புள் வந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அந்த விஷயத்தை காட்டிலும் 1 step நீங்கள் அஹெடாக இருந்தால் மட்டும் வந்து சென்டம் எடுக்க முடியும். ஸோ அந்த 1 step அஹெட் வந்து நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கலாம், என்னென்ன பண்ணலாம், நான் வந்து மற்றவங்களை காட்டிலும் எந்த பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணினேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நிறைய பேசிகிட்டே போகிறேன், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஜென்ரலாக ஒரு ஸ்டூடெண்ட்டோட மைண்ட் செட் எப்படின்னா, இப்போ நான் வந்து காலேஜில் சொல்கிறேன் இன்டர்னல்ஸ் அந்த மாதிரினா அது வந்து ஒரு இன்டர்னல் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வந்து 10th 11th 12th படிக்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும். எப்படின்னா இது வெறும் மிட்டம் தானே, இது வெறும் கிளாஸ் டெஸ்ட் தானே, யூனிட் டெஸ்ட் தானே, இதுக்கே நம்ம வந்து அவ்வளோ எஃபோர்ட் போடணும். வந்து 99% எல்லாருக்குமே அந்த மைண்ட் செட் இருக்கும். பட் உங்களுக்கு சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மைண்ட் செட் இருக்கவே கூடாது. நாளைக்கு வந்து 10 மார்க்ஸுக்கு டெஸ்ட் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அந்த 10 மார்க்ஸுக்கும் யூ ஹாவ் டு புட் யுவர் 100% எஃபர்ட். ஓகேவா? அந்த 100% எஃபர்ட்டையும் நீங்கள் வந்து வெறும் 10 மார்க்குக்கு அவங்க டெஸ்ட் வச்சாலும் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு 100% எஃபர்ட் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் கொடுக்கணும். அதை வந்து ஒரு சாதாரண டெஸ்ட் இந்த மார்க்ஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லீனியண்ட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாது. எல்லா விஷயத்தையும் குட்டி குட்டி டெஸ்ட்டையும் நீங்கள் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களால் அந்த சென்டம் அப்படிங்கிற அந்த மார்க்ஸை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களோட கிளாஸ் நோட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ் நோட்ஸை வந்து பக்காவாக வச்சுக்கோங்க. லைக் அதுக்கு வந்து நீட்டாக நீங்கள் வந்து எழுதணும். சும்மா ஏனோதோன்னு நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி நேரத்தில் உங்களுக்கு எடுத்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் எழுதி வைக்கணும். ஒரு சாப்டருக்கு நடுவில் இன்னொரு சாப்டர் வந்து சால்வ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு சாப்டர் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த சம்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்கணும். ஒரு 10 பேஜ் 20 பேஜ் இருக்குன்னா அந்த ஃபஸ்ட் சாப்டரோட சம்ஸ் வந்து அந்த 10 பேஜ் 20 பேஜுக்குள்ளே முடிச்சுட்டு அதுக்கடுத்து அடுத்த சாப்டருக்கு வந்து போகணும். எல்லா இதையும் ஒரே புக்கில் வந்து நீங்கள் எடுத்து போட்டு எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ நோட்ஸை வந்து ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு ப்ரோ டிப் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க் வந்து கொடுப்பாங்க இல்லையா, இந்த சம்ஸை வந்து நீங்கள் வீட்டில் வச்சு சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த சம் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தவங்க வந்து கரெக்டாக எழுதியிருப்பாங்க, அதை பார்த்து அடுத்த நாள் இன்டர்வல் டைமில் வந்து எல்லாரும் காப்பி பண்ணி எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது. உங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க் அப்படின்னு கொடுத்துற அந்த சால்வ் பண்ணுற சம்மை நீங்களே சால்வ் பண்ணணும், மற்றவங்களை பார்த்து காப்பி பண்ணாதீங்க. ப்ராக்டிசிங் மாதிரி தான் இருக்கும். அவங்க வந்து அந்த டைமில் நடத்தியிருப்பாங்க, நடத்தி முடிச்சுட்டு அதே பேட்டர்ன்லேயே ஒரு சம் வந்து கொடுத்துருப்பாங்க.
சொல்லியிருப்பாங்க இல்லையா, வீட்டில் போயிட்டு நீங்கள் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சம்மை வந்து நீங்களே பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி பண்ணி பார்க்குறதுனால மட்டும்தான் உங்களால் முடியும். அந்த ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் அந்த பிரெயின் வந்து உங்களுக்கு நல்ல வேலை செய்யும். நீங்கள் வந்து அந்தளவு நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி வைக்கணும். டெய்லி நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது தான் ஃபைனல் எக்ஸாமில் உங்களுக்கு வந்து அது ஒரு பதட்டம் இல்லாமல் ஒரு கிளியராக மைண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது எல்லாமே ஒரு குட்டி குட்டி பாயிண்ட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணணும். பிகாஸ் 99% வில் நெவர் டூ திஸ் பாயிண்ட்ஸ். ஸோ ஒன் ஸ்டெப் அஹெட்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, 99% பண்ணாத ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறது மூலயமா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த சென்டம் அப்படிங்கிற ஒரு மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபார்முலாஸுக்குன்னு தனியாக ஒரு நோட் வந்து நீங்கள் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். தனியாக செப்பரேட்டாக ஃபார்முலாஸ்க்குன்னு ஃபஸ்ட் சாப்டர் ஃபார்முலா, செகண்ட் சாப்டர் ஃபார்முலா, அதுக்கு வந்து தனியாக உங்களுக்கு கைட் மாதிரி ஏதாவது புக்ஸ் இருந்ததுன்னா கூட அந்த கைடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஆர் ஆல்வேஸ் பெஸ்ட். எப்போவுமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் வந்து ஒரு சின்ன ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் இருக்குது. என்னென்னா, நம்ம வந்து எழுதும்போது நம்மளோட பிரெயின்லேயும் ஸ்டோர் ஆகும். நம்ம வந்து அது எழுதும்போது நம்ம சொல்லிக்கிட்டே எழுதணும்னா வேர்பலி நம்ம எந்த விஷயம் நம்ம வந்து சொல்கிறோமோ அது வந்து நம்மளோட இயர்ஸ் வந்து அதை ஹியர் பண்ணி நல்லா ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம வந்து சின்ன வயசுலலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, எழுதும்போது ஹோம்ஒர்க் எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா டீச்சர்ஸ்லாம். ஸோ அது வந்து உண்மைக்குமே ஃபேக்ட் தான். பிகாஸ் நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் பேசுகிறீங்களோ அதெல்லாம் உங்களோட பிரெயினில் வந்து ஸ்டோர் ஆகுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து அமைதியாகவே படிப்பாங்க, இப்படி அமைதியாகவே உட்காந்து அப்படி படிப்பாங்க. பட் இந்த ஒரு ட்ரிக் வந்து நல்லாவே ஃபாலோ ஆகும். லைக் வேர்பலாக நீங்கள் வந்து ரீட் பண்ணணும், நல்லா உங்கள் காதுக்கு விழுற மாதிரி நீங்கள் வந்து ரீட் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபார்முலா புக் வந்து நீங்கள் எழுதி அதை படித்து டெய்லியும் நீங்கள் வந்து வேர்பலாக நீங்கள் அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணாலே போதும். டக்குன்னு அது வந்து கேதர் பண்ணுறதுக்கு அந்த பிரெயின் வந்து நல்ல ஒரு சிஸ்டமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம வந்து 10th 11th 12th வந்து நம்ம வீட்டில் இருந்து தான் படிப்போம். ஹாஸ்டலுக்கு வந்து யாருமே போக மாட்டாங்க. ஸோ வீட்டில் இருந்து படிக்கிறது எப்படின்னா, வீட்டிலேருந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நைட் டியூஷன் நீங்கள் வந்து போய் தான் ஆகணும். பிகாஸ் நைட் டியூஷன் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே எல்லாருமே படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கும் படிக்கணும்னு ஒரு மோட்டிவேஷன் வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து சும்மா டியூஷன் போகிறது வந்து ஒருத்தர் கூட உட்காந்து பேசிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி டைம் வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்குன்னு எக்ஸ்ட்ரா மணி கொடுத்து டியூஷன் வந்து சேருவாங்க. பட் அப்படி நான் சொல்ல வரல. நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டியூஷன் பக்கமே போகாதீங்க. அண்ட் வீட்டிலேருந்து என்னால் டிசிப்ளினாக படிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மேக்ஸ் டியூஷன் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எங்கள் ஸ்கூலில் வந்து எப்படி இருக்கும்னா, காலையில் 8 o'clock நாங்கள் போயிடுவோம். 8 o'clock போயிட்டு நைட்டு 8 o'clock வரைக்கும் எங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இருக்கும், டியூஷன் வந்து இருக்கும். இன் பிட்வீன் ஒரு 1 hour அந்த மாதிரி கேப் விடுவாங்க. பட் அந்த டைமில் வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீலாக இருந்துச்சு. லைக் காலையில் 8லேருந்து நைட்டு 8 வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கூல் வைக்கிற மாதிரி லைட்டாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. பட் நான் வந்து அந்த டைம் ரொம்ப செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருந்தேன். ஸோ அந்த டைம் வந்து 8 to 8 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ப்ரொடக்டிவான எனக்கு ஒரு டைமாக இருந்தது. அந்த 12 hours வந்து ஒரு ஸ்கூலில் அந்த ஒரு மோட்டிவேட்டடான ஒரு என்விரான்மெண்ட்டில் நான் இருந்தேன். ஸோ அதுதான் வந்து எனக்கு மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வீட்டுக்கு வந்துக்கிட்டிங்கன்னா ஒரே சவுண்டாக இருக்கும், நம்மளால் படிக்கணும்னு நினச்சாலும் படிக்க முடியாது. சரி சவுண்டை கூட விட்டுருங்களேன், நம்ம வந்து யாராவது உட்காந்து டிவி பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்மளுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா, நம்மளும் உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தோணும். ஸோ நீங்கள் வந்து தனியாக ஐசோலேட்டடாக நீங்கள் வந்து கொஞ்சம் இருக்கணும். நீங்கள் அட்லீஸ்ட் ஃபார் 3 months அது அந்த ஜான்லேருந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஜான், ஃபெப், மார்ச் இந்த 3 மாதம் அது கொஞ்சம் ஐசோலேட் பண்ணுங்கள். உங்களை ஐசோலேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். மிங்கிள் ஆகாதீங்க, நிறைய பேரோட மிங்கிள் ஆகாதீங்க, உட்காந்து கதை பேசாதீங்க. கதை பேசினாலே அந்த நாள் ஃபுல்லாக ஓடிடும். தனியாக இருங்க. 3 மாதத்துக்கு தனியாக இருக்கிறதுனால ஒன்றுமே ஓடி போயிட போகிறது இல்லை. இதுதான் வந்து 4th பாயிண்ட். அண்ட் 5th பாயிண்ட் வந்து நான் சொன்னேன்ல, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. இந்த 100 marks அப்படிங்கிறத வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஆல்ரெடி வந்து கான்ஃபிடென்ட் இருந்தது. நான் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாலே எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து இருந்துச்சு. லைக் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சென்டம் வந்து கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, ரொம்பவே தரவாக இருந்தேன். லைக் எக்ஸாம் ஹாலை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி ஒரு சினாரியோ மாதிரி நான் க்ரியேட் பண்ணி டெய்லி அதுக்காண்டி நான் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். எப்படின்னா, நான் வந்து லைக் டிசம்பர் ஒரு ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக் அந்த மாதிரி அந்த டைம்லேயே நான் வந்து ஃபுல் போர்ஷனுமே நான் முடிச்சுட்டு என்ன பண்ணேன்னா, ஜான்வரியிலேருந்து ஃபுல்லாக கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து செல்ஃப் டிசிப்ளினாக இருந்து சால்வ் பண்ணேன். ஸோ எப்படின்னா, கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அந்த டைமிங் ஒரு 3 hours வந்து எக்ஸாம்னா அந்த 3 hours வந்து டிசிப்ளினாக நீங்கள் உட்காந்து நீங்கள் வந்து பண்ணணும். எந்த ஒரு இதுவும் புக்கு திறந்து பார்க்கக்கூடாது. ஏதாவது ஃபார்முலா இடையில மறந்ததுனால இடையில நீங்கள் வந்து திறந்து பார்க்கவே கூடாது. கண்டிப்பாக டெய்லி என்னால் அந்த ட்ரெயின் பண்ணிக்க
முடிஞ்சுது. டெய்லியுமே நான் அந்த கொஸ்டின் பேப்பர் சால்விங் அப்படிங்கிறத ரொம்ப கம்பல்சரியாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது எனக்கு அந்த ஸ்பீடு வந்து கிடச்சிது. அந்த எக்ஸாம் டைமில் டக்குன்னு ஸ்பீடாக எழுதி முடிக்கிறதுக்கு எனக்கு அந்த ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப கிடச்சிது. எக்ஸாம் டைமில் அந்த ஆங்ஸைட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கும் அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. லைக் எப்படின்னா நல்லா படித்து வச்சுருங்க, படித்து வச்சுட்டு அதுக்கடுத்தப்பில் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டில் நீங்கள் இன்னும் போர்ஷன்ஸ் வந்து முடிக்கலைனா கூட பரவாயில்ல, இந்த ஜான்வரி எண்டுக்குள்ளே நீங்கள் வந்து போர்ஷன் முடிக்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணிவிட்டு ஃபெப்ல இருந்து ஃபுல்லாக ரிவிஷன், அந்த எக்ஸாம் ஹாலை டூப்ளிகேட் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து அந்த சினாரியோவை இங்கே வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து எழுதி பார்க்கணும். ரொம்ப டிசிப்ளினாக எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுருங்க. ஃபோன், லேப்டாப் எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதே மாதிரி எக்ஸாம் ஹாலில் என்னென்னலாம் ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணுவீங்க அதே மாதிரி எக்ஸாம் ஹாலில் இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணுவீங்களா அதே மாதிரி இந்த இடத்துலையும் நீங்கள் ஹைலைட் பண்ணி நீங்கள் காமிக்கணும். அண்ட் 3 hours எக்ஸாம்னால் லாஸ்ட் ஒரு 10 minutes வந்து 10 minutesக்கு முன்னாலே நீங்கள் முடிக்கிற மாதிரி பாருங்கள். பிகாஸ் அந்த 10 minutesல வந்து நம்ம நிறைய விஷயம் வந்து லைக் இப்போ கரெக்டாக எழுதியிருக்கோமா, பேஜ் நம்பர்ஸ் கரெக்டாக போட்டிருக்கோமா, அண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக போட்டிருக்கோமா, அது எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணுறதுக்கு அந்த 10 minutes கண்டிப்பாக உங்களுக்கு ஒதுக்கணும். பிகாஸ் ரெஜிஸ்டர் நம்பர், பேஜ் நம்பர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் குளறுபடி பண்ணிட்டீங்கனாலும் ரிசல்ட்டில் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தப்பாக நடந்துட்டாலும் பிரச்சனை தானே. ஸோ அந்த விஷயத்தில் காஷியஸாக இருக்கணுங்கிறக்காண்டி 10 minutesக்கு முன்னாலேயே நீங்கள் வந்து எக்ஸாம் முடிக்கிறதுக்கு இப்போத்திலிருந்தே, நான் சொல்கிறது இந்த ஜான்வரிலேருந்து நீங்கள் ட்ரெயின் அப் ஆனால் மட்டும்தான் உங்களால் சென்டம் வந்து எடுக்க முடியும். ஸோ இதுதான் நான் வந்து சொன்ன அந்த பாயிண்ட்ஸ். லைக் 99% வந்து ஃபாலோ பண்ணாத அந்த 1 step அஹடான பாயிண்ட்ஸ் இது எல்லாமே தான். கண்டிப்பாக நீங்கள் இந்த 5 points வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஐ எம் டேம் ஷுர் நீங்கள் கண்டிப்பாக சென்டம் வந்து எடுத்துடலாம். சென்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொன்ன இந்த 5 points நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு நாள் வரை உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து இருக்கும். லைக் நம்ம கண்டிப்பாக சென்டம் தான் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye bye.